நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி நம்ம மன்னார்குடியில் இருக்குங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக மன்னார்குடிக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் நம்ம பயணம் இருக்குது. எந்த ட்ரெயின் எப்போ கிளம்புது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு தடவை ட்ரெயின் வரும்போதும் சரி போகும்போதும் சரி நிச்சயமாக இங்கே பேருந்துகள் அப்படிங்கிறது நிச்சயமாக வருகிறது. இந்த பேருந்துகளை பயன்படுத்தி நம்ம வந்துடலாம். ஏன்னா மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். இந்த மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ தாங்க நான் ஃபஸ்ட்டு வரேன். ஏன் மன்னார்குடி ஊருக்கே இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன். மன்னார்குடி ஊரில் ஃபஸ்ட்டு என் காலடி படுறது இதுதான் முதல் முறை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மன்னார்குடியிலிருந்து நம்ம தஞ்சாவூர் வரைக்கும் போகணும். ஆக்சுவலாக நம்மளுடைய பிளானே தஞ்சாவூர் வர்றது தான். ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, நம்மக்கிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் இல்லாததுனால நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய ஜன்சதாத்ரி எக்ஸ்பிரஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உணவு இடைவேளையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பக்கூடிய, அதாவது மயிலாடுதுறையிலிருந்து கிளம்பக்கூடிய மன்னார்குடி பயணிகள் ரயிலில் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே தஞ்சாவூர் நோக்கி செல்லக்கூடிய ஒரு ரயில். இப்போது மன்னார்குடியிலிருந்து தஞ்சாவூர் செல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கும். ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் நிற்கக்கூடிய ட்ரெயின் சென்னை நோக்கி செல்லக்கூடிய மன்னை எக்ஸ்பிரஸ். செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ரயில் செம்மொழி எக்ஸ்பிரஸ். கோயம்புத்தூரில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டை நினைவு கூறும் விதமாக இந்த ரயிலானது அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ் செம்மொழியானதன் அடையாளமாக இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரயில் இந்த ரயில் தான். அது ஏன் மன்னார்குடிக்கு இயக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கலாம். மன்னார்குடிக்கு கோயம்புத்தூர்லேருந்து இது வரைக்கும் ட்ரெயினே கிடையாது. அப்படிங்கிறதுனால மன்னார்குடிக்கு இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. இந்த ட்ரெயினில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்குதுங்க. என்னன்னா எல்லா டைமுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய 4 அன்ரிசர்வ்டு பெட்டிகளுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம அன்ரிசர்வ் பெட்டிகளை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு மிஸ் கால்குலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நான் என்ன நினச்சேன், தஞ்சாவூருக்கு இங்கேருந்து நீடாமங்கலத்துக்கு அப்புறம் தஞ்சாவூர் இடையில எந்த ஒரு லோகோ ரிவர்சலும் இருக்காது அப்படின்னு நினச்சி நான் இந்த அன்ரிசர்வ் பெட்டியை பின்னாடி ஏறணும் அப்படின்னா அப்படியே வெளியே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா 9:38 மணிக்கு தஞ்சாவூர் போகணும். எப்படியும் சிக்னலுக்காக போட்டு 9:40 9:50 ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிக்கலாக போயிடும். நம்ம வெளியே போகிறதுல சிரமம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பின்னாடி வந்து ஏறுனா நீடாமங்கலம் வந்தப்புறம் தான் தெரிஞ்சு இந்த ட்ரெயினுக்கு லோகோ ரிவர்சல் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மன்னார்குடியிலிருந்து இந்த ட்ரெயின் கிளம்பும் போதே 2 இன்ஜின்கள் கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. ஏன்னா இங்கேருந்து 13 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய நீடாமங்கலம் அப்படிங்கிறதுனால, அப்படி இருக்கிறதுனால 2 இன்ஜினில் முதல் இன்ஜின் வந்து நீடாமங்கலம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து அந்த இன்ஜினை கழட்டி விட்டுட்டு அப்படியே ரிவர்சலில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் ரொம்ப சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சி இது பண்ணால் நிச்சயமாக அது கொஞ்சம் சிரமமாக போச்சு. இப்போ அன்ரிசர்வ் பெட்டியில் நம்ம ஏறிட்டோங்க. நிச்சயமாக மன்னார்குடியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்டிகள் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூர் போகும்போது இந்த ரயில் ரொம்பவுமே கூட்டமாயிடும். டிக்கெட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 35 ரூபாய் கட்டணம் அப்படிங்கிறது வசூல் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் அதிகம் தாங்க. ஏன்னா 43 கிலோமீட்டருக்கு 35 ரூபா. காரணம், இது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால மன்னார்குடியிலிருந்து சரியாக தினமுமே 8:25 மணிக்கு கிளம்பக்கூடிய நம்ம ரயில் காலையில் 4:15 மணிக்கு கோயம்புத்தூரை சென்றடையும். இந்த ட்ரெயினுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நீங்கள் அன்ரிசர்வில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா மன்னார்குடியில் இருந்தனாலும் சரி, அல்லது தஞ்சாவூரில் இருந்தனாலும் சரி, திருச்சியில் இருந்தனாலும் சரி, ஈரோட்டில் இருந்தனாலும் சரி, எங்கே இருந்தாலும் நீங்கள் பொள்ளாச்சிக்கு டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ட்ரெயின் அங்கே போயிட்டு அதுக்கடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பொள்ளாச்சி வரைக்கும் பயணிகள் ரயிலாக இயங்க இருக்கிறது. பயணிகள் ரயில் அப்படின்னா ஜஸ்ட்டு 10 ரூபாயிலேயே நம்ம பொள்ளாச்சியை சென்றடையும் விதத்தில் இந்த டைம் டேபிள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சாதாரண கட்டண ரயில் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். மன்னார்குடியில் நம்ம எதையுமே சுற்றி பார்க்கல. நம்ம ஃபோன் தொலைஞ்சிருச்சு. அதுக்காக நம்ம வீடியோ ஃபுட்டேஜுக்காக இங்கே நம்ம வந்திருந்தோம். நிச்சயமாக அதையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி கொடுத்த 2 வீடியோவுமே கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தஞ்சாவூர் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால தஞ்சாவூரில் இருந்து நம்ம நீடாமங்கலம் போயிட்டு நீடாமங்கலத்துக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் தான். இடையில எங்கேயுமே நிற்காது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. நீடாமங்கலத்திலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் வேணால் ட்ராவல் பண்ணியிருப்போமே தவிர மன்னார்குடியிலிருந்து நம்ம தஞ்சாவூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணது கிடையாது. எப்படியும் ஒரு 3 நிமிஷம் டிலே அப்படிங்கிறதோடு தான் இந்த ட்ரெயினானது கிளம்பி போய்கிட்டு இருக்கு. நீடாமங்கலத்தில்
எப்படியும் ஒரு 20 நிமிஷமாவது நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் யோசித்தேன், லோகோ ரிவர்சல் அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்கவில்லை. எதுக்காக 20 நிமிஷம் நிற்கும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, பிளாட்ஃபார்ம் கிளியரேஷனுக்காக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் பிளாட்ஃபார்ம் கிளியரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த டயத்தில் 2 மெமோ ட்ரெயின் தான் இருக்குது. அந்த ட்ரெயினுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் லோகோ ரிவர்சல் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த செம்மொழி எக்ஸ்பிரஸுக்கு 2 இடங்களில் லோகோ ரிவர்சல் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது மன்னார்குடியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நிச்சயமாக நீடாமங்கலத்தில் லோகோ ரிவர்சல் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு அடுத்து திருச்சியில் நிச்சயமாக லோகோ ரிவர்சல் அப்படிங்கிறது இருக்கும். இப்போது மன்னார்குடியிலிருந்து நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம நீடாமங்கலத்தில் தான். நீடாமங்கலமும் வந்துட்டோங்க. இப்போது மன்னார்குடியில் கூட்டம் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாக இருந்துச்சு. ஆனால் நீடாமங்கலத்தில் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் நின்று இருக்காங்க. இப்போ லோகோ ரிவர்சல் எடுத்து நம்ம வண்டியானது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. இதற்கடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக தஞ்சாவூர் மட்டும்தான். தஞ்சாவூர் நமக்கு வாழ்க்கையாகவும் வாய்ப்பாடாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே தஞ்சாவூர் நமக்கு நல்லதும் செஞ்சிச்சு. நம்ம செல்ஃபோன் தொலைஞ்சது தஞ்சாவூர் மேலே நம்ம குற்றத்தை சொல்ல முடியாது. நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக் தான். அந்த ரூமில் ஆட்டையை போட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எனிவே நம்ம இப்போது தஞ்சாவூர் வந்தாச்சு. நம்ம பயணம் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ முடிஞ்சு பாருங்களேன். மயிலாடுதுறை போய் மயிலாடுதுறையிலேருந்து மன்னார்குடி போய் மன்னார்குடியிலேருந்து இப்போ தஞ்சாவூரில் முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதற்கடுத்து நிச்சயமாக பல்வேறு பயணங்கள் இருக்குது. நீடாமங்கலத்தில் லோகோ ரிவர்சல் இருக்கிறதையே மறந்துட்டேன். அதனால் கடைசியில் இருந்து இறங்கி நடந்து போக வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வழியாக பயணம் முடிஞ்சு அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.